action. Welcome to Simo's Kitchen. இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, டாக்டர் கீதா ராணி. பொறுப்பான பெரிய பதவி, குடும்ப பொறுப்பு இரண்டையும் எப்படி திறம்பட பேலன்ஸ் செய்ய இவரால் முடிந்தது? வாருங்கள், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இன்றைய தலைமுறையினருக்கு இவர் வாழ்க்கை கல்வியையும் அழகாக விளக்கி கூறுவதை கேட்கலாம். வெல்கம் டு சிமோஸ் கிச்சன். Yes, thank you. கிரேட். இப்போ நாங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டி. ஒன், நீங்க ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்க, நீங்க டபுள் PhD பிளஸ் நீங்க ஸ்பெஷல் அட்மின் அண்ட் ஜாப்ஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க, ஒரு பிரின்சிபலா கூட எடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்க? ஐ மீன் மெனி இயர்ஸ் அகோ ஒரு கம்பைன்ட் குழந்தைங்களை பார்க்கறது, வேலை பண்றது பிளஸ் படிக்கிறது, டபுள் PhD வேற. ஸோ நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது. அப்போ நான் ரொம்ப ஸ்கூலில் இருக்கும்போதே நான் PhD பண்ணணுங்கிற ஆசை எனக்கு அப்பவே இருந்தது. அதாவது அப்போ PhDன்னு சொல்ல தெரியாது, ரிசர்ச் பண்ணணுன்னே சொல்லிட்டு இருப்பேன். அதை நான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் என்னோட டீச்சர்னால வந்த அந்த மோட்டிவேஷன் தான். அவங்க பேரும் கீதா தான். அவங்கள பார்த்து தான் எனக்கு அந்த சப்ஜெக்டையே நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அதில் தான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போவே. ஸோ அதில் நான் படித்தேன். அதே மாதிரி வேலைக்கும் வந்துட்டேன் அதுக்கேற்ற மாதிரி. கரெக்டாக அப்போல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜும் வச்சுருந்தேன், இன்டர்வியூவும் நல்லா பண்ணோன்னு கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டேன். அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ப்ரொஃபஸராக இருந்தேன் நிறைய வருஷம். அப்புறம் HOD ஆனேன். அதுலேயே அது ஒரே காலேஜ்லேயே தான் நான் இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க எனக்கு லேடிஸ் காலேஜுக்கு. அப்போ அங்கே போகும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, நீங்கள் அங்கேயே தான் பர்மனெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் செட்டில் ஆகிக்கோங்க தஞ்சாவூர்லன்னு. ஓகே. ஸோ அங்கேயே இருந்தேன். ஸோ நான் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதுனாலேயே எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் எனக்கு இல்லை. நான் ஆனால் ஒன்றுன்னா காலேஜ் விஷயங்களை காலேஜ்லேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜ் நினைக்க மாட்டேன். என்னோட ஒர்க் எதுவுமே அங்கே பாதியில் வச்சுட்டு வர மாட்டேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். அந்த அன்னைக்கு உள்ள வேலை அன்னன்னைக்கே முடிச்சிடுவேன். வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. எதையுமே இங்கே இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு இருக்காது. அன்னைக்கே முடிக்கணும், எதுனாலும் அன்னைக்கு முடிச்சிருவேன் எல்லாத்தையும். அடுத்த நாளைக்கு அதை கொண்டு போகும்போது தான் அது டேக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்போவே PhD பண்ணுங்கிற ஆசை இருந்ததுனால அதுக்கும் கைட் பார்த்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடாக படித்தேன். அப்போ ஆக்சுவலாக எனக்கு பேத்தியே வந்துட்டா 2வது தடவை PhD பண்ணும்போது. அப்போ நைட்டில் உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டே இந்த PhD தீசிஸ் எழுதுறது அதெல்லாம் நைட்டில் தான் செய்வேன். அது மாதிரி பண்ணிப்பேன். அதுக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். வீட்டு வேலைக்கு எதையுமே நான் நிறுத்த மாட்டேன். கரெக்டாக சமையல் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, வருஷாவுக்கு, காலேஜுக்கு போகிறது எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருவேன். ஏர்லியாக எழுந்திருப்பேன். தட் இஸ் அ நைஸ் ஹேபிட் எனக்கு. முதல்ல இருந்தே ஒரு 5 o'clockனா 5 o'clock, 4 o'clockனா 4 o'clock, அதுக்கு முன்னால் தான் எழுந்திருப்பேன். லேட்டாக எழுந்திருக்க மாட்டேன். எழுந்திரிச்சிட்டா அப்போ படிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த டைமில் செய்வேன். கொஞ்சம் அது எனக்கு ரொம்ப நல்லா பண்ணுவேன். அப்புறம் காலேஜ்லேயும் மேக்ஸிமம் என்னோட ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்த விட. நான் அதை பிளான் பண்ணிடுவேன் எல்லாமே. வீட்டு வேலையும் பிளான் பண்ணுவேன், காலேஜ் வேலையும் முதல்ல பிளான் பண்ணிக்குவேன். எதுக்கப்புறம் எது செய்யணும், எதை எத்தனை நாளைக்குள்ளே முடிக்க முடியும். ஈவன் கிளாஸஸ் எடுக்கிறது கூட ஒரு யூனிட்டாக இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே ஃபஸ்ட் யூனிட் முடிக்கணும்னு நினைப்பேன், முடிச்சிடுவேன். அந்த மாதிரி 5 யூனிட்னா அந்த செமஸ்டருக்குள்ளே நிறைய பேர் சப்ஜெக்டை முடிக்காமலாம் வச்சுருப்பாங்க. ஐயோ முடிக்க முடியலன்னு. கரெக்டாக நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பிளான் படி தான் போயிட்டுருப்பேன். கரெக்டாக எடுத்து முடிச்சிடுவேன். அதனால் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு நல்ல நேம் இருக்கும். எதையுமே நான் அவங்களுக்கு இன்னொன்று கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, எல்லாம் கூலி அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே கம்யூனிகேஷன் இருக்காது, புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஏன்னா கிராமத்து ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, நிறைய பேசிக்கே தெரியாமல். ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கு. ஒன்றுமே தெரியாதவங்கள தெரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னோட ப்ரொஃபஷனை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சேன். எனக்கு கஷ்டமாகவே இருக்காது. அந்த கிளாஸ் எடுக்கிறதோ, ஐயோ நம்ம எடுக்கணுமோ, அப்படியோ படிக்கணுமோ, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நானும் ஒன்றா மிங்கிள் ஆகிடுவேன். மிங்கிள் ஆகி அவங்களோட டவுட்ஸ் யார் எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லி அவங்கள மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் எடுக்க வச்சு ஹாப்பி ஆக்கிடுவேன். அது என்கிட்ட முடியும். அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. நான் ரொம்ப டெரராகலாம் இருக்க மாட்டேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்.
மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணி என்னோட ப்ரொஃபஷனை செஞ்சேன். வீட்டு வேலையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா குக்கிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் என்ஜாய் பண்ணி தான் நான் செய்வேன். ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் எல்லாத்துலேயுமே. எல்லா வேலையும் செய்யும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி செய்வேன். அது வந்து அப்படி தான் என்னோடது ப்ரொஃபஷனும் சரி. இது அட்மினிஸ்ட்ரேஷன்லன்னு வரும்போது நான் சர்டன் பிரின்சிபல்ஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். இதுபடி தான் போகணும், நம்ம காலேஜை இப்படி தான் கொண்டு போகணும். அதை வந்து என் காலேஜ்னு நினச்சிக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜ். பட் எனக்கு அந்த பிரின்சிபல் போஸ்ட் கொடுத்ததுனால அதை வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸை கட் பண்ணுறது, வெளியில் தேவையில்லாமல் போகிறது வர்றது, அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த யூனிஃபார்ம் இருக்கும் அந்த காலேஜில். சரி. ஸோ அந்த யூனிஃபார்மை அவங்க கரெக்டாக போட்டு வரணும். இந்த முடிகளை கண்ணா பின்னாலும் வெட்டிக்கிறது அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். டிசிப்ளின்டாக இருக்கணும். அந்த காலேஜுக்குன்னு வரும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக தெரியணும். ஓ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சி அது மாதிரி கொஞ்சம் பண்ணேன். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டாடி அப்படி அவங்கள சந்தோஷமாக வச்சே அப்படியே படிக்க வைக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணேன். கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சேன். நான் இருந்த வரைக்கும் அந்த காலேஜை நல்லா வச்சுருந்தேன். சொல்ல போனோம் எல்லாரும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு. பட் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பண்ணேன். அப்போ அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க நான் இருந்த வரைக்கும். வெரி வெரி நைஸ் ஆண்டி. இப்போ நான் உங்ககிட்ட பேசி 2 நிமிஷத்துலயே நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தாலே ஐ ஃபீல் ஸோ நைஸ், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்போனா உங்க ஸ்டூடெண்ட்ஸும் உங்க கூட வேலை பண்ணவங்களாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆரா பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருந்திருக்கும். பதவி ஓய்வு பெற்றாலும் இவருடைய எண்ணம், எழுத்து, செயலில் இவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் சிறக்க எடுத்த முயற்சித்தான் இவரது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கீதா யூடியூப் சேனல். அதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அடுத்த பகுதியில்.